ஒரு குடும்பம் அல்லது ஒரு நாடு ஒழுக்கம், பண்பாடு இவற்றில் சிறந்து தனித்தன்மையோடு விளங்க அவைகளுக்கென்று சில கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டங்கள் இருக்கும். அந்த குடும்ப உறுப்பினர் அல்லது நாட்டின் குடிமகனாக விளங்க அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும். இன்றும் ஒரு குறிப்பிட்ட நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எப்படி முழு மனித குலத்திற்கும் பொருந்தியது என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். முதலில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டாலும் அவை நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். அதோடு பலிபீடத்தை பற்றிய அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நியாயப்பிரமாணமும் பலிபீடமும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றன. மனிதன் ஒரு பாவி, அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. பாவத்திற்காக பலி செலுத்துவதற்கு ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். பாவ நிவாரணத்திற்கான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். உங்களுடைய குளியலறையிலே ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு உதாரணம். அந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு வாஷ் பேசின் அல்லது ஒரு கழுவும் தொட்டி இருக்கிறது. நீங்கள் கண்ணாடியை வைத்து உங்களை கழுவ மாட்டீர்கள். அது உங்கள் முகத்திலே இருக்கும் அழுக்கை மட்டுமே காட்டி கொடுக்கும். அதே போலத்தான் நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய பாவத்தை காட்டி கொடுக்கிற ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு வாஷ் பேசினும் இருக்கிறது. ஒரு பாரம்பரிய பாடல் இவ்வாறு கூறுகிறது, கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தி ஆகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்கார் மரித்தார், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். 10 கட்டளைகள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான பகுதியாகும். இது மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவையும் மனிதர்களுக்குள் இருக்க வேண்டிய பரஸ்பர ஒழுக்க நெறிகளையும் போதிக்கும் ஒரு ஒழுக்க அட்டவணையாய் அமைந்திருந்தது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்த பிறகு அந்த அன்பின் மற்றும் மீட்பின் அடிப்படையிலே தான் கடவுள் அவர்களுக்கு தனது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக உடன்பட்ட பொழுது கடவுள் அவர்களுக்கு முதலிலே இந்த 10 கட்டளைகளைத்தான் கொடுக்கிறார். 10 கட்டளைகளை நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை குறிப்பிட்டாக வேண்டும். முதலாவது, இந்த புதிய ஒழுக்க நெறி என்பது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இருக்கிறது. சொல்லப்போனால் மனிதன் முதலிலே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே இது தொடங்கிவிட்டது. பெருவெள்ளத்திற்கு முன்பும் இந்த ஒழுக்க நெறி இருந்தது, அதற்கு பின்பும் இருந்தது. இன்று இது எவ்வளவோ நாளாகியும் பழசாகவில்லை, இன்னும் புதிதாகவே இருக்கிறது. நாம் ஏதோ அதிநவீன நாகரிகமான பாவிகள் என்று நினைத்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் வெறும் அநாகரிகமான, அப்பட்டமான, இயல்பான பாவிகள் மட்டுமே. 10 கட்டளைகள் கடவுளின் தராதரங்களை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. எந்த ஒரு மனிதனும் 10 கட்டளைகளோடு சாதாரணமாக விளையாடிவிட்டு அதிலிருந்து தப்பித்து விட முடியாது. 1973ஆம் ஆண்டு முதல் ரூஸ்வெல்ட் தீவு என்று அழைக்கப்படும் பிளாக்வெல் தீவிலே குற்றவாளிகளுக்கான ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அங்குள்ள ஒரு கல்லறையின் அடையாள கல்லிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: தன்னை படைத்தவரை எதிர்த்து 10 கட்டளைகளை உதைபந்து போல விளையாடி தனது 35வது வயதிலே இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்ட ஜான் ஸ்மித் என்பவனின் உடற்பகுதிகள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அவனுக்காக அவனது தாயும் மனைவியும் அழுகிறார்கள், வேறு யாரும் அழவில்லை. அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த கல்லறை கல் கடவுளின் சட்டத்தை மீற துணிந்த ஒரு மனிதனை பற்றி வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு மனிதனும் கடவுளின் 10 கட்டளைகளோடு உதைபந்து விளையாடிவிட்டு கடவுளின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. பெரும்பாலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது இந்த ஊழியத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் மீது சரியான மதிப்பும் மரியாதையும் இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் நியாயப்பிரமாணத்தை வெறுப்பதாகவும் அதை நிராகரிப்பதாகவும்
நாம் நியாயப்பிரமாணத்தால் ரட்சிக்கப்படாததால் நம்ம இஷ்டப்படி அதை மீறலாம், தப்பிவிடலாம் என்று போதிப்பதாகவும் எங்கள் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். ஆனால் இது முற்றிலும் உண்மை அல்ல. இதற்கு நேர் மாறாக கடவுளின் கிருபையை போதிக்கும் மற்றும் விசுவாசத்தினாலே வரும் ரட்சிப்பின் தன்மையை பற்றிய சரியான புரிதலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரசங்கியாரும் நியாயப்பிரமாணத்தின் மிக உயர்ந்த மற்றும் உன்னதமான குணத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கான பதிலை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு உங்கள் இஷ்டப்படி 10 கட்டளைகளை மீற முடியும் என்று நினைத்தால் நீங்கள் இன்னும் கடவுளின் கிருபையால் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படும் பொழுது கடவுளை பிரியப்படுத்தவும் 10 கட்டளைகளிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய சித்தத்தின்படி வாழவுமே விருப்பம் கொள்வீர்கள். எனவே கடவுளின் கிருபையை போதிக்கும் ஒவ்வொரு செய்தியாளரும் கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் இப்படி சொல்லுவோம். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? அது கடவுளின் சிந்தனையின் நகல் வடிவம் என்று யாரோ ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் அது ஒரு குறைபாடுள்ள வரையறை தான் என்று சொல்லலாம். மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கடவுளுடைய சிந்தனையின் வெளிப்பாடு தான் இந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலே கிருபையோ அல்லது இரக்கமோ சிறிதும் கிடையாது. அது கடவுளின் பரிசுத்தமான சித்தத்தின் வெளிப்பாடாகும். சங்கீதக்காரன் சங்கீதம் 19:7 என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் உங்களிடத்திலிருந்து முழுமையான பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறது. கடவுளின் இந்த தரத்திற்கு இணையாக வாழ்ந்த ஒரு மனிதனை கூட நான் இதுவரை சந்தித்ததில்லை. நியாயப்பிரமாணம் என்பது ஏதோ ஒரு தெளிவற்ற எண்ணமோ அல்லது நல்ல எண்ணங்களை சார்ந்ததோ அல்ல. அது உங்களிடத்திலிருந்து முழுமையான கீழ்ப்படிதலை கேட்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் குறைவற்றதாக பரிபூர்ணமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சரியானது. சரி மற்றும் தவறு பற்றிய நம்முடைய எண்ணங்கள் நாம் வாழும் சூழ்நிலையாலும் நமக்குள்ளே இருக்கும் பாவ சுபாவத்தாலும் கரைபடிந்து போயிருக்கின்றன. ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது கடவுளை பற்றிய ஒரு வெளிப்பாடு. சரி எது தவறு எது என்பதற்கான கோட்டை கடவுள்தான் வரைந்திருக்கிறார். எது சரி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? கடவுள்தான் நமக்கு எது சரி என்று சொல்லுகிறார். சுதந்திரத்தை மிக தீவிரமாக விரும்பும் இந்த தற்போதைய தலைமுறையினர் எது சரி என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். திருடுவது ஏன் தவறு என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு திருடுவதில் எந்த தவறும் தெரிவதில்லை. ஆனால் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதன் மூலம் அரசாங்கமே ஒரு கொலையை செய்வது தவறு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தினர் எவ்வளவு முரண்பாடானவர்கள் கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணத்தை பற்றி அவர்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்கள் இல்லையா? பொய் சொல்வதோ அல்லது திருடுவதோ ஏன் தவறு? ஏனென்றால் அது தவறு என்று கடவுள் சொல்கிறார். நீங்கள் அது மனித குலத்தின் நன்மைக்காகத்தான் என்று சொல்லலாம். நிச்சயமாக அது உண்மைதான். மனிதனால் அதை கடைபிடிக்க முடிந்தால் நியாயப்பிரமாணம் ஒரு அற்புதமான விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் மனிதனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியவில்லை. இதற்கு நம்முடைய சிறைச்சாலைகளும் கதவுகளிலே போடப்பட்டிருக்கும் பூட்டுகளும், வங்கியில் பணம் கடன் வாங்கும் பொழுது அவர்கள் உங்களை நம்பாததால் நீங்கள் 10 பேப்பர்களிலே கையெழுத்திட வேண்டியது இருப்பதுமே சாட்சியாக இருக்கின்றன. ஒரு காலத்திலே மனிதன் சொன்ன வார்த்தையே அவனது நாணயமாக இருந்தது. ஆனால் இன்று அது அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது மனித நடத்தையின் ஒரு நெறியாகும். திருடுவதும் பொய் சொல்வதும் விபச்சாரம் செய்வதும் தவறு. ஏனென்றால் அவை தவறு என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் ஒருபொழுதும் தன்னைத்தானே அமல்படுத்தி கொள்ளாது. சட்டத்தை கொடுத்தவருக்கு அதை செயல்படுத்தும் அதிகாரம் இருக்க வேண்டும். கடவுள் தம்முடைய சட்டங்களை மாபெரும் தாக்கத்தோடு அமல்படுத்துகிறார். உதாரணமாக புவியீர்ப்பு விசையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானால் போகலாம். ஆனால் அங்கிருந்து கையை விட்டு விடக்கூடாது. புவியீர்ப்பு விதி
எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை உங்களால் தலைகளாக மாற்ற முடியாது. உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இறுதியில் நஷ்டப்பட போவது நீங்களாகத்தான் இருக்கும். பலர் தாங்கள் 10 கட்டளைகளை இடமும் வலமும் மீறிக்கொண்டே அதிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். சரி, இப்பொழுது 102 மாடி கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே குதித்த ஒரு மனிதனின் வேடிக்கையான கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் 50வது மாடியை தாண்டி கீழே வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அவனிடம், நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு கீழே விழுந்து கொண்டிருந்தவன், இதுவரைக்கும் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பதிலளித்தானாம். ஆனால் புவியீர்ப்பு விதி தன்னை அங்கே நிலைநிறுத்தப் போவதில்லை. இன்னும் ஒரு 50 மாடிகள் கீழே போன பிறகுதான் அந்த மனிதனுக்கு தெரியும், இதுவரை இருந்தது ஒன்றும் அவ்வளவு நன்றாக இல்லை என்பது. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒரு சட்டம் சட்டமாக இருக்க வேண்டும் என்றால் அது அமல்படுத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று கூறியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட்டே தீரும். அதை மீறுபவர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். திருத்தப்பட வேண்டிய மற்றொரு எண்ணமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் உண்டாக குழப்பி இரண்டையும் ஒரே அமைப்பிற்குள்ளே கொண்டு வருவதுதான். நியாயப்பிரமாணத்தின் கிருபையையும் ஒரே அமைப்பிற்குள்ளே வைப்பது நியாயப்பிரமாணத்தின் உன்னதத்தையும் அதன் அர்த்தத்தையும் பறிப்பதாகும். நியாயப்பிரமாணத்தில் அன்பு கிடையாது, நியாயப்பிரமாணத்தில் கிருபையும் கிடையாது. அதே போல கிருபையை நியாயப்பிரமாணத்தோடு கலக்கும் பொழுது கிருபையானது தன் நன்மையையும் மகிமையையும் இழந்து விடுகிறது. கிருபை தன் ஆச்சரியத்தையும் ஈர்ப்பையும் விருப்பத்தையும் இழந்து விடுகிறது. நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்றாக பிணைக்கப்படும் பொழுது ஒரு பாவியின் தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் என்பது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. கிருபை என்பது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தின் உன்னதத்தை நாம் கண்டிப்பாக அங்கீகரிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் கடவுள் யார் என்பதையும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய ஆழமான இடைவெளியையும் வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4:21 இதைத்தான் கேட்கிறார். கவனியுங்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்து கேட்பது நல்லது. ஏனென்றால் மனிதன் 10 கட்டளைகள் என்னும் தராசிலே நிறுக்கப்பட்டு தகுதியற்றவனாக காணப்படுகிறான். நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எவரெஸ்ட் மலையின் உச்சியிலே இருக்கும் ஒரு மனிதன் எறும்பு புற்றின் மேலே இருக்கும் மனிதனை கீழே குனிந்து பார்த்து, நான் உன்னை விட உயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்வது மிக எளிது. ஆனால் எவரெஸ்ட் மலையில் இருக்கும் அந்த மனிதன் நிலாவுக்கும் போகவில்லை, பரலோகத்திற்கும் போகவில்லை. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் கடவுளின் தராதரத்திற்கு இணையாக வாழவே முடியாது. நியாயப்பிரமாணம் மனிதன் யார் என்பதையும் அவனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க அவனால் முடியாது என்பதையும் தான் வெளிப்படுத்துகிறது. ரோமர் 3:19 என்ன வாசிக்கிறோம்? கவனியுங்கள், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:3 பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். எனவே குற்றம் நியாயப்பிரமாணத்தின் மேல் இல்லை, நம்மேல் தான் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல நியாயப்பிரமாணம் என்பது மனிதனை அவனுடைய பாவ நிலையோடு காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாகும். பல மனிதர்கள் கண்ணாடியை பார்த்துவிட்டு தாங்கள் நன்றாக இருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். இது எனக்கு ஒரு தேவதை கதையை நினைவுபடுத்துகிறது. அதிலே ஒரு ராணி தன் கண்ணாடியை பார்த்து, சுவரில் இருக்கும் கண்ணாடியே கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே மிக அழகானவர் யார் என்று கேட்பாள். அந்த கண்ணாடி தன்னைத்தான் அழகு என்று சொல்ல வேண்டும் என அவள் விரும்பினாள். ஆனால் அந்த கண்ணாடியோ உண்மையை உரைத்தது. நீ இல்லை, வேறொருத்தி தான் உன்னை விட அழகானவள் என்று சொல்லிவிட்டது. இன்று சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஏராளமான மக்கள் இந்த கண்ணாடியாய், அதாவது தேவனுடைய வார்த்தையில் உள்ள 10 கட்டளைகளை பார்த்துவிட்டு அதே கேள்வியை கேட்கிறார்கள். சுவரில் இருக்கும் கண்ணாடியே கண்ணாடியே, இந்த உலகத்திலே மிக அழகானவன் யார்? ஆனால் என்ன வித்தியாசம்? அவர்களே தங்கள் கேள்விகளுக்கு
நான் தான் என்று பதிலளித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் ஒருபொழுதும் ஒரு மனிதனை பாவியாக்கவில்லை. மாறாக மனிதன் ஏற்கனவே பாவியாக இருக்கிறான் என்ற உண்மையைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு மனிதனை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம் கையை பிடித்து சிலுவை அண்டைக்கு அழைத்து சென்று, சிறு மனிதனே, நீ ஒரு பாவி, அதனால் உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய பள்ளி ஆசிரியராகும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அந்த கண்ணாடியை இன்னும் உற்று நோக்க வேண்டும். பதிலை கண்ணாடி சொல்லும்படி நீங்கள் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது நாம் 10 கட்டளைகளை பார்ப்போம். அவை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பகுதி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி பேசுகிறது. மறுபகுதி மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி கூறுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கடவுள் இங்கே பல தெய்வ வழிபாட்டை, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை கண்டிக்கிறார். நாத்திகத்திற்கு எதிராக அங்கே எந்த கட்டளையும் இல்லை. அந்த நாட்களிலே நாத்திகர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிருஷ்டிப்பிற்கும் கடவுளின் ஆதி வெளிப்பாட்டிற்கும் மிக நெருக்கமான காலத்திலே வாழ்ந்தார்கள். தாவீது ராஜாவின் காலத்திலே தான் நாத்திகர்கள் தோன்ற ஆரம்பித்தார்கள். அவர்கள் மூடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சங்கீதம் 53:1 என்ன சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கவனித்தீர்களா? இன்று ஒரு நாத்திகர் கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம், புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் கருதப்படலாம். ஆனால் கடவுளோ அவரை ஒரு மதிகேடன் என்றுதான் அழைக்கிறார். இன்று பல நாத்திகர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய ஆதி தோற்றத்திலிருந்து மிகவும் தூரமாய் வந்துவிட்டோம். மேலும் மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையிலே உள்ள அவருடைய வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். கடவுள் இஸ்ரவேலரிடத்திலே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கூறினார். அந்த நாளிலே மனிதர்கள் தங்கள் விசுவாசத்திலே சமநிலையாக இருப்பது மிகவும் கடினமாக இருந்ததால் தான் கடவுள் அந்த மக்களுக்கு இப்படி அறிவுறுத்தினார். அந்த காலகட்டத்திலே பல தெய்வங்களை வழிபடுவதுதான் மக்களிடையே பிரபலமாக இருந்தது. ஆனால் இன்றோ எந்த கடவுளையும் வழிபடாமல் இருப்பது பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஆச்சரியமானதாய் இருக்கிறது. கடிகாரத்தின் ஊசல் எவ்வளவு தூரம் நகர்ந்து விட்டது இல்லையா? இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கடவுள் பல தெய்வ வழிபாட்டை கண்டிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே இருப்பவர்களுக்கு எழுதுவதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். ரோமர் 1:21 முதல் 25 வரை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். சரி, தொடர்ந்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இந்த பகுதி இன்றைய காலத்திற்கு பொருந்தாது என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று சொல்லுகிறது. நீங்கள் எதற்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, விசேஷமாக எதிலே முற்றிலும் மூழ்கி போய் இருக்கிறீர்களோ, அதுவே உங்கள் தெய்வமாகி விடுகிறது. முற்காலத்திலே கிரேக்கர்களும் ரோமர்களும் வழிபட்ட பிளவுபட்ட குழம்புகளை கொண்ட மது மற்றும் கொண்டாட்டத்தின் தெய்வமான பாக்கஸ் என்பவரை இன்று பல மக்கள் வணங்காமல் இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் அதே மதுபாட்டிலை தான் இன்று வழிபடுகிறார்கள். இப்பொழுது நம் நாட்டிலேயும் லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறார்கள். மதுவான நிறுவனங்கள் தங்களால் அரசாங்கத்திற்கு எவ்வளவு வரி வருவாய் கிடைக்கிறது என்பதை பற்றி பேச விரும்புகின்றன. ஆனால் உண்மையிலே தங்களது தயாரிப்பினாலே ஏற்படும் பாதிப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆகும் செலவிலே ஒரு சிறு பகுதியை கூட அவர்கள் ஈடு செய்வதில்லை. இந்த தலைமுறைக்கு ஏகப்பட்ட போலி பிரச்சாரங்கள் ஊட்டப்பட்டு பெருந்திரளான மக்களின் மனங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. மக்கள் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர்கள் அந்த பாக்கஸ் என்ற தெய்வத்தை தான் வழிபடுகிறார்கள். மற்ற சிலரோ பாலியல் தேவதையான அப்ரோடைட்டை வழிபடுகிறார்கள். இன்னும் சிலர் பணத்தை வழிபடுகிறார்கள். உங்களது நேரம், இதயம் மற்றும் ஆத்துமாவை நீங்கள் எதற்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கடவுளாக மாறிவிடுகிறது. ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தமக்கு முன்பாக நமக்கு வேறு எந்த தேவர்களும் இருக்கக்கூடாது என்று கடவுள் கூறியிருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்குவது என்பது அவரை தூஷிப்பதை குறிக்கிறது. நம்முடைய இந்த நவீன காலத்திலே இது மிகவும் பரவலாக காணப்படுகிறது. ஆனால் அவருடைய கட்டளை இன்றும் மாறாமல் அப்படியே நிற்கிறது. தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது. அவர் தேவனாய் இருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துவது தவறானது. மேலும் இது ஒருவரிடத்திலே போதிய வார்த்தைகள் இல்லை என்பதையும் காட்டுகிறது. பலரால் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடிவதே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பட்டணத்திலே ஆச்சரியமான முறையிலே மனமாறிய ஒரு மனிதர் ஒரு போதகரிடம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொன்னார். நான் மனமாறிய போது எனது சொற்களஞ்சியத்தில் பாதிக்கும் மேலான வார்த்தைகளை நான் இழந்து விட்டேன். அவர் எதை உத்தேசித்தபடி சொன்னார் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய பேச்சு சுத்தமானதாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, இன்று நாம் தியானித்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தின் பகுதிகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் தருகின்றன. முதலாவதாக, நியாயப்பிரமாணம் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடி. தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது நம்மை அச்சுறுத்தும் ஒரு சட்டம் அல்ல. மாறாக அது நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை துல்லியமாக காட்டும் ஒரு பரிசுத்தமான கண்ணாடி. கண்ணாடியால் நம் முகத்து அழுக்கை துடைக்க முடியாது. அதுபோல நம்முடைய சுய முயற்சியாலோ அல்லது கிரியைகளாலோ 10 கட்டளைகளை கை கொண்டு தேவனுடைய தராதரத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. இரண்டாவதாக, சிலுவை என்னும் கழுவும் தொட்டி. தேவன் நமக்கு கண்ணாடியை மட்டும் தரவில்லை, அதற்கு கீழே நம்மை சுத்திகரிக்கும் ஒரு வாஷ் பேசினையும் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் நம் கைகளை பிடித்து, சிறு மனிதனே, உன்னால் உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று நம்மை இயேசுவின் சிலுவை அண்டை வழி நடத்துகிறது. நாம் நியாயப்பிரமாணத்தின் தராசிலே தகுதியற்றவர்களாக காணப்பட்டாலும் இம்மானுவேலின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவக்கரைகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மூன்றாவதாக, இருதயத்தின் விக்கிரகங்களும் நம் உதடுகளும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள் இன்று விக்கிரகங்களை வணங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நேரம், பணம், உலக இச்சைகள், அந்தஸ்து போன்றவற்றிடம் நம் இருதயத்தை நாம் இழக்கும் பொழுது நாமும் அறியாமலேயே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். மேலும் நம்முடைய உதடுகள் தேவன் தந்த சுத்தமான வார்த்தைகளாய் நிறைந்திருக்கிறதா அல்லது கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்குகிற அசுத்தமான பேச்சுகளால் நிறைந்திருக்கிறதா என்பதை சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பலவீனத்தை காட்டிய கண்ணாடியை நோக்கி நான் தான் நீதிமான் என்று இன்னும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் கிருபையை தேடி சிலுவை அண்டை ஓடி வருகிறோமா? கிருபை பெருகும்படி நாம் தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்க முடியாது. நாம் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கையையும் பேச்சையும் நாம் அனுதினமும் காத்துக்கொள்வோம். இத்தகைய உண்மையான ஆவிக்குரிய மாற்றத்தை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவன் யார்? ஆப்ஷன் ஏ பாவி, ஆப்ஷன் பி மதிகேடன், ஆப்ஷன் சி பரியாசக்காரன்.
தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்த பரமபிதா நாம் எல்லாவற்றிலும் குறையற்றவர்களாக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைய நாளிலும் நாம் நியாயப்பிரமாணம் குறித்து தியானித்தோம். இதை கிறிஸ்தவ குடும்பத்து சட்டம் என்றே கூறலாம். இவைகளை நாம் முழுவதுமாக பின்பற்ற முடியுமா? மிக கடினம். ஆனால் நாம் மாசற்றவர்களாக அவர் முன்னால் நிற்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானது அல்ல, அதுதான் அவர் நமக்கு பாராட்டின தயவு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15.